5லேருந்து 9 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 3 எண்கள் தான் நம்ம சொல்கிறோம். இது 2க்குமான வித்தியாசங்கள் என்னென்ன சார்? அதுதான் இப்போ இந்த 19ஆம் தேதி ஒரு கணவர் ஒரு வீட்டில் கணவன் மனைவி, அந்த கணவனுக்கு வயது 90 வரைக்கும் இருக்கிறாரு, அந்த மனைவிக்கு வயது வந்துட்டு 80 வரைக்கும் இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் 4 டிஜிட்டில் இருக்கிறாரு, இவங்க 3 டிஜிட்டில் இருக்கிறாங்க. இந்த 4 டிஜிட் உள்ளவங்க 3 டிஜிட்டில் இருக்கிறது அவங்களோட இவங்களுக்கு வந்துட்டு ஆயுசு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ஆயுசு கூட இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொருந்துதானா? எல்லா நம்பருக்கும் பொருந்துது. அப்போ அந்த 4 டிஜிட்டில் பிறந்தவங்களாம் லக்கின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்க வேண்டியதுதான், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொன்ன 2வது கேட்டகரி ஆஃப் அந்த 3 நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து ஒருவேளை இருந்தது அப்படின்னா அது கை சேருறதுல பிரச்சனைகள்லாம் நடக்குமோ சார்? ஒருவேளை இந்த 3 இலக்கத்தை 3 டிஜிட் உள்ளவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குனாக்கா பேருக்கு தான் இருக்கும், ஆனால் இவங்க அனுபவிக்க முடியாது. ஏன் இந்த 4 டிஜிட் வந்துட்டு 4 பேருக்கு தான் வருது, 5 டிஜிட் வந்து 5 பேருக்கு வருது? இதில் எதுனா வேரியேஷன் வித்தியாசங்கள் இருக்கா, இதில் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு போட்டு பண்ணி பார்த்தாக்கா அனலைசேஷன் பண்ணும்போது இப்படி கிடச்சிது. நீங்கள் கேட்குற மாதிரி இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன சால்வ் பண்ணலாம்? அது நம்பர் வேரியேஷன் வரும் தானே ஒவ்வொரு நம்பருக்கும். அது பர்சனலாக வரும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், நிறைய சொல்லிக்கிட்டே வரும். இது அவங்க வரும்போது அப்படியே அதுவும் அவங்க சொல்லி கொடுத்துருவோம். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான். முகேஷ் அம்பானி பிறந்த தேதி 19/4/1957, 19னா இப்போ 1. அவர் தம்பி அனில் அம்பானி, அவர் பிறந்தது வந்து 6/15 தேதி, 3 டிஜிட், இவர் 4 டிஜிட். இப்போ கம்பேர் பண்ண இப்போ யார் அதிகமாக இருக்கிறாங்க? முகேஷ் அம்பானிக்கு தானே வாய்ஸ் அதிகமாக இருக்குது. கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. 2 பேருமே கோடீஸ்வரர்கள் தான். அன்கம்பேரபிள் ஸ்டேஜில் அவர் இருக்கிறாரு. அப்போ அது உண்மையாகி போயிடுச்சு இல்லையா? ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நேயர்களுக்கு பலன் தரக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஃபார்மட் நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். அதில் வந்து 1லேருந்து 4 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 4 எண்கள் சொல்கிறோம் சார். 5லேருந்து 9 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு 3 எண்கள் தான் நம்ம சொல்கிறோம். இது 2க்குமான வித்தியாசங்கள் என்னென்ன சார்? ஏன்னா வந்து இதில் 4 இதில் 3 அப்படின்னு இருக்குது. அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக 3ல் இருக்கிறவங்களுக்கு பவர் கம்மியாகவும் 4 எண்கள் கொண்டவங்களுக்கு பவர் அதிகமாக, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? நிறைய இருக்குது. இப்போ எல்லாரும் நம்ம சொல்கிறோம், பொதுவாகவே நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி வேலையை ஆராய்ச்சி பண்ணுற வேலை தான். பண்ணிக்கிட்டே இருக்கும், அது பண்ண கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிடைக்க வர தகவலை ஷேர் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 1, 10, 19, 28 4 வருது. அதேமாதிரி 2, 11, 20, 29, 3, 12, 21, 31, 3, 11, 22, 31, 30, 4, 13, 22, 31. இந்த 4 நம்பருக்கு தான் 4 டிஜிட் வருது, 4 இலக்கம் வருது. 5லேருந்து ஆரம்பித்தா 3 தான் வருது. 5, 14, 23, 6, 15, 24, 7, 16, 25, 8, 17, 26, 9, 18, 27. இப்படி அது 4 இலக்கம் இருக்குது, 3 இலக்கம் இருக்குது. இப்படி ஒருவேளை 4 இலக்கம் பிறந்தவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும், 3 இலக்கம் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும். அப்படியே தானே இருக்கா? அப்படிலாம் யோசிக்கலாமா என்பது மற்றவங்க யோசித்தாங்களோ நான் யோசித்தேன். நான் போட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருக்கானா ஆமாவா நான் ஆமாம். இப்போ 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த தேதி பிறந்தவங்களுக்கு நம்ம கான்செப்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட இந்த 3 டிஜிட் உள்ள, உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிறீங்களேன், கணவன் மனைவின்னு வச்சுக்கிறீங்களேன். கணவன் வந்துட்டு 19ஆம் தேதி பிறந்திருக்காரு, 19னா 1, நம்ம சொன்ன மாதிரி 4 இலக்கத்தில் பிறந்தார். அவர் வந்துட்டு மனைவி 14ஆம் தேதி, 3 இலக்கம் தான், 5, 14, 23, 14ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்க 2 பேர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 டிஜிட்டோட 4 டிஜிட் உள்ளவங்களுக்கு ஆயுசு கூட. அது என்ன காரணம் சார்? ஆயுசு கூட கொடுக்குற அளவுக்கு அதுதான். இப்போ இந்த 19ஆம் தேதி ஒரு கணவர் ஒரு வீட்டில் கணவன் மனைவி, அந்த கணவனுக்கு வயது 90 வரைக்கும் இருக்கிறாரு, அந்த மனைவிக்கு வயது வந்துட்டு 80 வரைக்கும் இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் 4 டிஜிட்டில் இருக்கிறாரு, இவங்க 3 டிஜிட்டில் இருக்கிறாங்க. இந்த 4 டிஜிட் உள்ளவங்க 3 டிஜிட்டில் இருக்கிறது அவங்களோட இவங்களுக்கு வந்துட்டு ஆயுசு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ஆயுசு கூட இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொருந்துதானா? எல்லா நம்பருக்கும் பொருந்துது. நான் அப்படியே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன், எல்லாத்துக்குமே கிடைக்குது. அப்போ அந்த 4 டிஜிட்டில் பிறந்தவங்களாம் லக்கின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்க வேண்டியதுதான், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
உதாரணத்துக்கு 1/10/19 1 இந்த 4 டிஜிட்டு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் கூடமாக தான் இருக்குது. இப்போ 1/10/19 28 2 11 20 29 3 12 21 30 4 11 22 இவங்கள விட அது 5 14 23 6 அந்த மாதிரி விட இவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டமும் கூடதாக இருக்குது. ஃபஸ்ட்டு லக்கு கூட, லக்கு நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஆயுசு இவங்களோட அவங்களுக்கு ஆயுசு கூட இருக்குது. அடுத்து இல்லை அதுக்காக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எதையுமே நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட இவங்க உடனே ஞானம் கம்மி அப்படிலாம் கிடையாது. இதோட சற்று கூட, இதான் வித்தியாசம். இப்போ இங்கே கொஞ்சம் வித்தியாசம் காட்டுது. 1/10/19 28 2 11 20 29 3 12 21 30 4 13 22 30 இந்த தேதி பிறந்தவங்களுக்கு கல்வி ஞானம் இருக்கும். 5 14 23 6 15 24 7 16 25 8 17 26 9 12 27 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கல்வி ஞானம் எவ்வளோ இருக்குதோ அதோட டபுள் மடங்கு கேள்வி ஞானம் இருக்கு. இந்த வேரியேஷன் இருக்கு, சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கு. அடுத்து 1/10/19 28 2 11 20 29 3 12 21 30 4 13 22 31 இந்த எண்ணிற்கு பூர்வீக சொத்து இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளனன்னு சொல்லுது. 5 14 23 6 15 24 7 16 25 8 17 26 9 18 27க்கு பூர்வீக சொத்து இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்லுது. ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன 2வது கேட்டகரி ஆஃப் அந்த 3 நம்பரில் பிறந்தவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து ஒருவேளை இருந்தது அப்படின்னா அது கை சேருதல பிரச்சனைகள்லாம் நடக்குமோ சார்? கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி. ஒருவேளை இந்த 3 இலக்கத்தை 3 டிஜிட் உள்ளவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குனாக்கா பேருக்கு தான் இருக்கும், ஆனால் இவங்க அனுபவிக்க முடியாது. கரெக்டான கேள்வி. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இங்கே பார்க்க போகும்போது எனக்கு நான் 3 டிஜிட்டில் இலக்கம் தான் போகிறது, எனக்கு அது இருக்குது, உங்கள் கையில் கிடைச்சிதான். இல்லைங்க, கையில் கிடைக்காது. கடைசி வரைக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பூர்வீக சொத்து இருக்குது, ஆனால் நாங்கள் கண்ணிலே பார்த்ததில்லை. பூர்வீக சொத்து இருக்குது, கண்ணில் பார்த்தோம், ஆனால் நாங்கள் அனுபவிக்கல. பூர்வீக சொத்து இருக்குது, ஆனால் அது வந்து எங்ககிட்ட இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக மொத்தத்தில் இவங்க அனுபவிக்கவே இல்லை, இவங்க கையில் கிடைக்கல. அதெல்லாம் இப்படி வருது, அதெல்லாம் அப்படி போகுது. ஸோ அல்டிமேட்டாக அந்த அப்போது இந்த 1 10 19 28 2 11 20 29 3 12 21 31 30 4 13 22 31 இவங்களோட அவங்க வந்துட்டு அதாவது 5 14 இந்த 5 6 7 8 9 உள்ளவங்களோட அவங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கிடச்சிது. அதுக்காக வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 9ஆம் தேதி பிறந்தார், 8ல் பிறந்தார், 6ல் பிறந்தார், 5ல் இவங்கள எதுவுமே அப்படிலாம் சொல்லு. இங்கே விட அங்கே ப்ளஸ் அது சொல்லிட்டேன். இவங்களோட அவருக்கு அங்கே லக்கு அது அதிகமான லக்கு, அதுக்காக இவங்களுக்கு லக்கே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இவங்களதுல லட்சாதிபதி கோடீஸ்வரர் இருக்காங்க, அவங்களதுல இருக்காங்க. கம்பேர் பண்ணி இவரோட அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து 8 தேதிகளில் வந்து நிறைய நம்ம நாட்டை ஆண்ட ஆளுமைகள்லாம் வந்து பிறந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கும். 8ஆம் தேதியில நிறைய ஆளுமைகள் வந்து இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன்னே, 8ஆம் தேதியில் கோடீஸ்வரனும் இருக்கிறாங்க, 9ல் இருக்கிறாங்க, 7ல் இருக்கிறாங்க, 6ல் இருக்காங்க, 5ல் இருக்காங்க. ஆனால் அது இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ பிளைனாக சொல்லிட்டு போயிட்டோம், கொஞ்சம் இப்படி கூட வச்சுக்கிறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஏன் இப்படியே போயிடுவோமே, நேராக போயிடுவோமே. முகேஷ் அம்பானி அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி அனில் அம்பானி 2 பேரும் அண்ணன் தம்பிக்கு தான், ஓன் பிரதர்ஸ் தான். அது ஊர் அறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம், அதில் டவுட் இல்லை. ரைட். முகேஷ் அம்பானி பிறந்த தேதி 19/4/1957. 19னா அப்போ 1. அவர் தம்பி அனில் அம்பானி, அவர் பிறந்தது வந்து 6/15ஆம் தேதி. 3 டிஜிட், இவர் 4 டிஜிட். இப்போ கம்பேர் பண்ண இப்போ யார் அதிகமாக இருக்கிறாங்க? முகேஷ் அம்பானிக்கு தானே வாய்ஸ் அதிகமாக இருக்கு. கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. 2 பேருமே கோடீஸ்வரர்கள் தான், ஆனால் கம்பேரிட்டிவ்லி சும்மா கேட்டதாக டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கேட்பீங்களோன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இவரும் கோடீஸ்வரன் தான், அவரும் கோடீஸ்வரன் தான். கம்பேர் பண்ணும்போது அன்கம்பேரபிள் ஸ்டேஜில் அவர் இருக்கிறாரு. அப்போ அது உண்மையாகி போயிடுச்சு இல்லையா? ஏன்னா இப்போ மக்களுக்கும் ஆமாம்ல கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆமாம் இப்போ நான் இப்படி அவங்களுக்குள்ள சில பேர் கசின்ஸ்லாம் இருப்பாங்க, 2 பேரும் நல்ல பேரும் கோடீஸ்வரர் இருப்பாங்க. இங்கே கம்பேர் பண்ணி ஆமாம் என்னோட அவர் தான், இது அவரோட இப்படி இது கன்ஃபார்ம்டாக உண்டு. சரி, நம்ம என்னென்னா நம்ம ஏதோ ஒரு ஏனோ சொல்லுன்றதுக்காகலாம் சொல்லலை. இதில் ரிசர்ச் பண்ணி வேர்ல்டு வைடு பண்ணி
கண்டிப்பாக கிடைக்கும் போது தான் ஃபைனலுக்கு தான் வரும். அது போட போட எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் நீங்களும் உங்களை எல்லோரும் உட்காந்து அனலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஏன் ஆமாம் அப்படியே இருக்குது லைஃபு அப்படின்னு. ஏன்னா நம்மளதில் வந்து ஆராய்ச்சி தானே, விஞ்ஞானம் தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய தாரக மந்திரமே. கரெக்டாக இருக்கும். இந்த தகவல் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 5 தேதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேதிகளில் நான் பிறந்திருக்கேன், அந்த 3 எண்கள் கொண்ட தேதிகள் கூட நான் பிறந்திருக்கேன், என் வாழ்க்கையில் வந்து லைட்டாக ஒரு சரிவு இருந்துக்கிட்டே இருக்குது, அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் ஏதாவது உண்டா சார்? இல்லை, இதில் என்னென்னா சரி செய்கிறதுல வந்து அப்படி பார்த்தாக்கா அந்த 1, 2 அதாவது 1 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3 4 வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளமே வரலையான்னு அப்படிலாம் நம்ம போகலாம். இருக்கும் அவங்களதுலேயும் இருக்குது, இவங்களதுலேயும் இருக்குது. ஒரு கம்பேரிட்டிவ்னு வரும்போது இதோட அவங்களுக்கு வந்து டூ ஹையாக இருக்குது. அவ்வளோதான் நான் சொன்னேன் ஒழிய அப்படி ப்ராப்ளம் வந்தாக்கா இவங்களுக்கு சொல்கிறதாங்கப்போ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் அவங்க டேட்டு நம்ம இதில் வந்து இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, ஏன் இந்த 4 டிஜிட் வந்துட்டு 4 பேருக்கு தான் வருது, 5 டிஜிட் வந்து 5 பேருக்கு வருது, இதில் எதுனா வேரியேஷன் வித்தியாசங்கள் இருக்கா, இதில் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு போட்டு பண்ணி பார்த்தாக்கா அனலைசேஷன் பண்ணும்போது இப்படி கிடச்சிது. நீங்கள் கேட்குற மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன சால்வ் பண்ணலாம், அது நம்பர் வேரியேஷன் வரும் தானே ஒவ்வொரு நம்பருக்கும். அது பர்சனலாக வரும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், நிறைய சொல்லிக்கிட்டே வரும். இது அவங்க வரும்போது அப்படியே அதுவும் அவங்க சொல்லி கொடுத்துருவோம். நம்ம கைடு தானே பண்ணுறோம், பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க எந்த மாதிரியான நம்பர்ஸில் பிறந்தவங்களுக்கு எப்படி லைஃப் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இப்போ வந்து உருவாகிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அந்த சந்தேகத்துக்குரிய கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விடைகளை நம்ம அடுத்தடுத்த பதிவில் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.